வணக்கம் மிஸ்டர் பிரபு. வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா. நீங்கண்ணா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். எத்தனை வருடங்கள் ஆச்சு நம்ம முதல் வீடியோ பண்ணி? அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2019 பண்ணணும்னு நினைக்கிறேங்கண்ணா. 6-7 கஸ்டமர் இல்லாமல் நம்ம 1000 குஞ்சு உற்பத்தி பண்ணிடலாம், 2000 குஞ்சு உற்பத்தி பண்ணிடலாம் சார். ஆனால் விற்க முடியாது. நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம்னா அது மார்க்கெட் பண்ணும். நம்மகிட்ட கஸ்டமர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 குஞ்சு இருக்கும்போது வாங்குறாங்க, 200 குஞ்சு இருக்கும்போது வாங்குறாங்கன்னா அவங்க 4 பேர்த்து சொல்லுவாங்க அங்கேருந்து வராரு. நம்ம கஸ்டமர் அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திக்கலாங்க சார். அந்த ஒரு ரீசனுக்காக தான் குறைவான கோழியில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போயிட்டுருக்காங்க சார். அண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியோட வட்டங்கண்ணா. பிள்ளைகள் பாளையத்து பக்கத்தில் ஸ்ரீ தலையூர் காளி ஃபார்ம்ஸ்ன்னு ரன் பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. இந்த ஏரியாவுடைய பரப்பளவு என்னங்க? அண்ணா ஒரு 3/4 ஏக்கர் இருக்குங்கண்ணா. ஃபென்சிங் பண்ணது 3/4 ஏக்கர் பெருவடைக்கு மட்டும் ஒதுக்குனது. ஓகே. இந்த 3/4 ஏக்கரில் தென்னை மரம் இருக்குது. இதில் வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்ணா பல மரங்கள் வச்சுருக்கோங்கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட தேவைக்கும் ப்ளஸ் கோழிகள் சாப்பிட்றதுக்கும் நிழலுக்காகவும் பல மரங்கள் வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. அதாவது இந்த சைடில்? ஆமாங்கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள் பார்த்தீங்கன்னா வேலியில் அப்படியே படர் விட்ருக்கோம். கொடி காய்கறிகள்லாம் வச்சுருக்கோங்கண்ணா. அதை நம்ம தேவைக்கு வேணும் அப்படின்ட்டு. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு தேவையான காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் நாங்களே பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு அந்த இதுக்கும் பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. ஒரே ஒரு மாடு தான் இருக்குது. அதை ஏன் நாட்டு மாடாக வச்சுருக்கலாம் இல்லையா? தற்சார்புன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு தேவைக்காக தான் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்கண்ணா. அது என்னென்னா நமக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் பால் கொடுத்துட்டு மறுபடியும் பால் வாங்கணும். ஏன்னா நாட்டு மாட்டு பால் நம்மளோட யூஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. அது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் பால் பீச்சுங்கண்ணா. மீதி ஒரு கேப் ரொம்ப கொடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாட்டுப்பால் அப்படிங்கிறது பால் கார்ட்டை ஊற்றிக்குவோம். மறுபடியும் நாங்கள் சினையாக இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் பால் வாங்கி பாலை கழிச்சுக்குவோம். ஸோ இதில் ரெவன்யூக்காக வச்சிருக்கல. நம்மளோட தேவைக்கு வேணும். நாய் இருக்குது, அது தயிர் வேணும். நம்ம அதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோங்கண்ணா. சரிங்க. இந்த சின்ன ஷெட் இதை பற்றி சொல்லி. ஆனால் இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டது ப்ரீடிங் செட்டப்புக்காக போட்டேங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 8க்கு 6 அந்த சைஸில் இது போட்டேங்கன்னா ப்ரீடிங். இன்னும் நிறைய பேர் என்னென்னா ஒரு 5 கிலோ சேவல், ஒரு 3 to 4 கிலோ ஃபீமேல் ப்ரீட் பண்ணி கொடுங்க, இண்டிவிஜுவலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டாங்கன்னா இப்போ அந்த மாதிரியும் பண்ணணும். ஆனால் இப்போ என்னென்னா யூஸ் ஆகுதுன்னா நான் சிக்ஸ் அடுத்து தாய்க்கோழிக்காக நிறுத்தியிருந்தேன். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஷெட்டு போடாதனால இப்போ அந்த யூஸுக்காக இப்போ குஞ்சுகளை இதில் தான் அடைச்சிட்ருக்கேன். சரி. இது நீங்கள் தரையிலேயே வச்சிருக்கிறதுனால மழை பெஞ்சு தண்ணி நிற்கும் போது பிரச்சனை இருக்காது? ஆனால் இது 80% தான் வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. இது இப்போது இடம் மாற்றி போட்டுட்ருக்கேன். இதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணும்போது ஒரு 2 வரி கல் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு 4 பேர் சேர்ந்தா தூக்கிடலாம். ஸோ இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 100% ஃபினிஷ் ஆகலை. சரி. இது என்ன மரங்க? ஆனால் இது நிழலுக்காக வாங்கிட்டு மரம் வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலாமரம் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. இது நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது விதையிலிருந்து வந்த கண்ணுங்கண்ணா. நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் சீட்ஸ் மூலமாக வந்தது நாட்டு பழாங்கன்னு வைங்களே. இது அதிக சுளைகள் வராது. ஒரு 40 to 50 சுளைகள் வருங்கண்ணா. எத்தனை வருடங்கள் ஆகுது? எப்போ உங்களுக்கு பழம் வந்துச்சு? ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு வந்துச்சுங்கண்ணா. இப்போ ஒரு 8 வருஷம் ஆகுதுங்கண்ணா. சரி. ஓகே. அடுத்தது அப்படி இந்த கொட்டையை பற்றி சொல்லிடுங்க. ஆனால் இந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா இது தாய்க்கோழிகளுக்காக இப்போ நைட்டில் அடையிறதுக்காக வச்சுருக்கேன். ப்ளஸ் முட்டைகளும் இதுக்குள்ளே தானே விடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 120 தாய்க்கோழி இருந்தாலும் ஒரு 80 கோழி ஒரு கோழிக்கு மட்டும்தான் இதில் அடையும். ஏன்னா மீதி எல்லாமே அடைக்கோழி இருக்கும். அது இன்னொரு இடத்துல வச்சுருக்கோங்கண்ணா. அப்படிங்களா? இதனுடைய அளவு என்னன்னு சொல்ல முடியுமா? அண்ணா 17க்கு 20ங்கண்ணா. இந்த செட்டு நம்மளா போட்டுக்கிட்டோம்ண்ணா. லேபர்லாம் எதுவும் போடலை. மெட்டீரியல்லாம் வாங்கி நம்மளா அடிச்சுக்கிட்டோங்கண்ணா. ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜில் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இதை போட்டேன். ஏன்னா நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போடலை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு. அப்புறம் கோழியில் வர வச்சு இந்த அமௌண்ட் இது செட்டு போட்டேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டே கிட்டத்தட்ட 50,000 to 60,000 ரூபா ஆச்சு. தற்போது நமது பண்ணையில் எத்தனை தாய்க்கோழிகள், எத்தனை சேவல்கள், எத்தனை குஞ்சுகள் இருக்கு? ஆனால் 120 ஃபீமேல் இருக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் சேவல் 10 சேவல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தாய்க்கோழிக்காக கிட்டத்தட்ட ஒரு 90 குஞ்சுகள் நிறுத்தியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% அல்லது 40% ஃபீமேல் வரும். சேவல் எல்லாம் சேல் பண்ணிடுவோம். ஃபீமேல் அப்படி ஹோல்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் சிக்ஸ் நிறுத்துவோம். நிறுத்தினோம்னா அடுத்த வருஷம் அது பேரண்ட் ஸ்டாக்காக மாறி வந்துடும். ஏன்னா அப்பப்போ
ஒரு 5-10% 10% மார்ட்டாலிட்டி ஆகும். மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத விட இறப்பாகும். ஸோ மீதியை வந்து அப்படியே தாய்க்கோழி அதிகப்படுத்துறதுக்காக நிறுத்திட்டு வருவோங்கண்ணா. ஓகே, இது வந்து எலுமிச்சைங்களா? ஆமாங்கண்ணா, எலுமிச்சை. இது வந்து ஒரு நல்ல ஒரு நெடல் தரும். கண்டிப்பாங்கண்ணா. இது முதல்ல நல்லா படர்ந்து இருந்ததுங்கண்ணா. இதில் என்னென்னா இந்த சைடு இருக்கிற வாது சாஞ்சதுனால இதாகிடுச்சுன்னு வைங்களேன். இல்லைன்னா சுற்றி கூடாரமாக இருந்தது. இல்லை, எதற்காக சின்ன சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்கலாம், உங்கள் பண்ணையை வந்து பார்வையிடலாம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தா ஓகேங்கண்ணா, கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதற்காக தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் வந்து கேட்டுட்ருக்கேன். சரி, ஓகேங்கண்ணா. சரி, இந்த தென்னை மரம்லாம் வச்சு எவ்வளோ நாள் ஆனது? அண்ணா இது ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்கண்ணா. 4 to 5 வருஷம் இருக்கும். ஏன்னா நான் அப்போ வந்து ஃபார்மில் பெருசாக தண்ணி இல்லைங்கண்ணா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நாய்க்கு சாப்பாடு தண்ணி வச்சது, கோழிக்கு தண்ணி வச்சது, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி வளர்த்துறது. இந்த ரெண்டு ப்ளஸ் அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்துனேன். அப்போ வந்து நான் கமர்ஷியல் கரண்ட் வாங்கலை. ஸோ அதுக்குனால வந்து தண்ணி கொண்டாந்து ஊற்றும் போது இந்த 2-4 மரம் தான் வளர்த்த முடிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் போர் போட்டு அதுக்கப்புறம் கரண்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த மரமெல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சதுங்கண்ணா. ஓகே, நீங்கள் எந்த வருடத்தில் கோழி வளர்ப்பு ஆரம்பிச்சிங்க? அண்ணா நான் வந்து 8வது 9வது படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் தொழிலாக ஸ்டார்ட் பண்ணது 2017ங்கண்ணா. என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேண்ணா. பிஇ முடிச்சிருக்கிறீங்க. இது வந்து ஒரு வணிக ரீதியாக பண்ணதுன்னு பார்த்தா எந்த வருஷம்? 2017 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போது வந்து கறிக்கு கொடுக்குற கான்செப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேங்கண்ணா. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பார்க்கும்போது 1-2 பேர் வந்து அந்த சிக்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு கான்செப்ட். அப்போ 2017 ஸ்டார்ட் பண்ணாலும் 18 அந்த மாதிரி ஆக்சுவலாக உங்கள் சேனலில் தான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கான்செப்ட் சரி சிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கான்செப்டில் இது ஸ்டார்ட் பண்ணேங்கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கூட பெருசாக அறிமுகம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் புதுசாக இப்போ சிக்ஸ் சேல்ஸ் பண்ண வரேன்னா நம்ம யாருன்னே தெரியாது. அப்போ வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் போட்டால் கூட அந்தளவுக்கு ரீச் கிடையாது. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொடுத்துட்ருக்குங்கண்ணா கிட்டத்தட்ட. ஓகே, இந்த கொட்டகை வந்து புதுசாக போட்டிருக்கீங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 50க்கு 22ங்கண்ணா. அதில் 10க்கு 22 வந்து நான் தடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ வீடு கட்டுற வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக அது 10-22 வீடாக தடுத்துட்டேன். நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இங்கே தான் தங்கியிருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்தால் தான் அதில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் ரூமாக தடுத்து ஃபேமிலியாக தங்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் அங்கே வீடு கட்டிட்டா கூட நம்ம ஃப்யூச்சரில் லேபர் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஃபீடாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறோம், இன்குபேட்டர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படுன்னு ஒரு ரூம் தடுத்துருக்காங்கண்ணா. ஓகே, இது சமீபமாக தான் அது கட்டிருப்பீங்களா? அதுக்கு அண்ணா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுண்ணா. 2 வருடங்களுக்கு மேலே? 2 வருஷம் இருக்குங்கண்ணா. ஓகே, இந்த கொட்டகை இப்போ அமைக்கணும்னா என்ன செலவாகும்? ஆனால் நான் ரூம் தடுத்தது எல்லாம் பார்த்தா ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குண்ணா. 5 லட்ச ரூபாய் ஆகிடுது. இதையும் நான் எதற்காக திரும்ப கேட்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு உங்களை மாதிரியே ஒரு 3/4 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கலாம், நாமளும் இது போல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆரம்ப முதலீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்கண்ணா. ஸோ அதற்காக தான் இந்த அண்ணா ஆரம்ப முதலீடுங்கிறது நம்ம வந்து என்னைக்கு கம்மியாக இருக்கும்போது பெருசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லைங்கண்ணா. இது வந்து நான் சிக்ஸ் சேல் பண்ண போகிறேன். சிக்ஸ் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு மழை வந்தால் டக்குன்னு நானாக சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போடுறேன்னா மழை வந்துச்சுன்னு டக்குன்னு ஒரு இடத்துல மாற்றணும். ஸோ இது பர்மனெண்ட்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆனாலும் நான் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா நம்ம பணம் வச்சுட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, இதுலேருந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறது திரும்ப இதுக்குள்ளேயே போட்டிருக்கோம். ஒரு 60% இதுக்குள்ளேயே தான் போடுறோங்கண்ணா. இது வந்து பார்படா ஜெரின்ட்டு ஒன்றுங்கண்ணா. இது வந்து சப்போர்ட்டாங்கண்ணா. என்ன தேவை இது? அண்ணா இது வந்து நாங்கள் பழம் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தோம். ப்ளஸ் வந்து கோழிங்க வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பழம் நிறையா வரும். பூ இப்போ தான் வச்சிருக்கு. பூ வந்துட்டு இருக்கும், பழம் வந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா. பழம் காலையில் பார்த்தீங்கன்னா கோழிங்கெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா பழம் உளுந்து கிடக்கும். கிட்டத்தட்ட உளுந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது நான் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கணும். ஆனால் இப்போ கோழி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே. இது சப்போட்டா பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்போ தான் இந்த வருஷம் தான் ஈல்டு வருதுங்கண்ணா. இதுலேயும் 1-2 பழம் நான் சாப்பிட்றேன், மீதி பழம் தான் கோழி தான் சாப்பிடுது. ஓகே. அதுக்கு விட ரொம்ப இதுனா அந்த வாட்டர் ஆப்பிள் தாங்கண்ணா. வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கோழிங்கெல்லாம் மேலே ஏறி சாப்பிடவே ஆரம்பிச்சிடும். அதில் பழம் நிறையா இருக்குங்கண்ணா. அது நல்லா ஈல்டு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் நல்லா இருக்கும். ஓகே. இந்த பக்கம் ஒரே ஒரு சின்ன முருங்கை வச்சிருக்கீங்களாட்டுக்கு? ஆமாங்கண்ணா. அது வந்து இந்த சைடு குஞ்சுகளும் எடுத்துருக்கு நிறைய முருங்கை வச்சேங்கண்ணா. இப்போ மறுபடியும் செட்டு போடணும் அப்படிங்கிறதுனால மண்ணு கொட்டுறதுனால அந்த மரமெல்லாம் அடிஞ்சிச்சு. நீங்களே இப்போதைக்கு நிழலுக்கு இது ஒன்று வச்சிருக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேங்கண்ணா. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குப்பைக்குழி. இது வந்து ஆமாங்கண்ணா, அதை எடுத்துட்டோம், மறுபடியும் தோண்டி வச்சிருக்கேன். ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யா, தென்னை மரம், பழமரம். ஆமாம், இது போல் வச்சுருக்கிறீங்க. இது வந்து மாமரங்கண்ணா. அதுக்கு முன்னாடி
என்ன போர்வெல் அமைச்சிருக்கீங்க, இது உங்களுடைய சர்வீஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களா? ஆனால் நம்ம வந்து இது போர் போட்டது வந்து 320 அடி போட்டிருக்கோங்கண்ணா. நம்ம வந்து கமர்ஷியல் சர்வீஸ் தான் வாங்கியிருக்கோம், கோழி பண்ணைக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் 3A1 சொல்கிறாங்களா, அதுவா? 3A1ங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 3A1 சர்வீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பவுல்ட்ரிக்குன்னு வாங்கும்போது ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த சர்வீஸ் தான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து மரங்களுக்கு எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. ஓகே. என்ன மாதம் கரண்ட் பில் வருதுங்க? ஆனால் அப்ரோச் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வருதுங்கண்ணா. இப்போ இங்குபேட்டர் பெரிய இங்குபேட்டர் ரன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5000 வரலாம் 2 மாதத்துக்கு ஒரு டைம். 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்ரோச் மட்டும் 5000 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 3500 தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பெரிய மிஷின் மறுபடியும் வாங்கினதுக்கப்புறம் இது எவ்வளோ யூனிட் கன்சப்ஷன் பண்ணணும்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரியுங்கண்ணா. எத்தனை ஹெச்பி மோட்டர் இது? இது சும்மா 1 ஹெச்பி மோட்டர் தானே, ஏன்னா நம்ம பண்ணை தேவைக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். விவசாயம் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க? ஆனால் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்துவோங்கண்ணா. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் இது வேணா? இது ஆமாங்கண்ணா. எத்தனை லிட்டருங்க இது? இது 500 லிட்டருங்கண்ணா. 500 லிட்டரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓட்டுவீங்களா? அண்ணா 2 மணி நேரம் ஓட்டுவோங்கண்ணா. 2 மணி நேரம்? அண்ணா தண்ணி வந்து 10 அடியில் தானே இருக்கும். ஓகே. ஏன்னா இது பைப்பு 35 அடி தான் போட்டிருக்கேன், மேல் மோட்டர் தான் அது. நம்மளது காவிரி ஓரமா இருக்குங்கண்ணா, 3 கிலோமீட்டர் தான் காவிரி. கொடுமுடி இல்லையா இது? என்னங்கண்ணா? நீர் மோட்டர் இல்லை, இது மேல் மோட்டருங்கண்ணா. மோட்டர் மேலே தான் இருக்கும். ஓகே. போர் தான் வந்து ஆழமா போட்டு, ஆனா உங்களுக்கு மேலே தான் இருக்கு. பைப்பு 35 அடியில் தான் இருக்குங்கண்ணா. சரி சரி. இது தண்ணி குறையாதுங்கண்ணா, 10 அடி தோண்டிங்கன்னா தண்ணி வந்துடும். ஓகே. ஏன்னா இது வறட்சியான ஏரியா கிடையாதுங்கண்ணா, ஃபுல்லாக காவிரி ஓரமாக இருக்கிற ஏரியா நம்மளுது. ஓகே, நல்லது. இதுங்கண்ணா அத்தி வச்சங்கண்ணா அது இலை கொட்டிருச்சு, மறுபடியும் வரும். இது நாட்டு பாகற்காய்ங்கண்ணா. ஓகே. ஸோ நம்ம தேவைக்கு எப்படி வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. இது மாமரங்கண்ணா. அடுத்து நவாப்பழ மரம். நாவல் இப்போ தான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்திருக்கு, இப்போ தான் எல்லாம் பூ வச்சுருக்குங்கண்ணா. ஓகே. இது எல்லாமே நர்சரியில் தானே வாங்கினது. ஏன்னா நாட்டு இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலை. என்ன காரணம்னா வேர் அதிகமாக வருங்கண்ணா. அப்போ நம்ம பின்னாடி வந்து இது ஃபுல் பண்ணதான், இந்த நேரம் ஃபுல்லாக பண்ணதான் வரப்போகுது. ஸோ பெரிய அந்த வேர் வர மரமெல்லாம் போட்டால் பிரச்சனையாகும். அப்படின்னால இதெல்லாமே ஒட்டுக்கன்று தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. அது வந்து ஆரஞ்சுங்கண்ணா. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்கண்ணா. ஸோ நம்ம ஃபார்மில் குஞ்சு கோழி ஒன்று வேணும் அப்படிங்கிறக்காக இந்த குஞ்சு கோழி வச்சுருக்கணும் வைங்களே. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. ஏன்னா நம்ம ஃபார்மில் எல்லாம் கோழியாக இருக்குது அப்படிங்கிறக்காக குஞ்சு கோழி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு சின்ன குஞ்சுகளே விட்டது. கிட்டத்தட்ட 1.25 கிலோ சைஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதோட நம்ம ஃபார்மு கோழிக்குன்னு தடுத்தது முடிஞ்சிருச்சுங்கன்னா அடுத்தது வந்து எங்களுக்கு காய்கறிக்காக அந்த பக்கம் செட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. ஒன்றும் அது காய்கறிகள் போடலை. ஆடி மாதத்துக்கு மேலே அது காய்கறிகளாக மாற்றிடுவோம். சுற்றிலும் வந்து ஃபென்சிங் தான் போட்டிருக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. இந்த ஃபென்சிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக தான் போட்டிருப்பீங்களாட்டுக்கு? ஆனால் பாதி ஃபென்சிங் மட்டும் சமீபமாக போட்டதுங்கண்ணா. அதாவது வந்து அது பழசுங்கண்ணா. அந்த இது வந்து இப்போ ரீசெண்டாக போன மாதம் போட்டதுங்கண்ணா. சரி. ஒரு 3/4 ஏக்கருக்கு ஃபென்சிங் போடணும் அப்படின்னா இப்போதைக்கு என்ன செலவாகும்? ஆனால் இது வந்து நம்ம 3/4 ஏக்கர் அப்படிங்கிறது வந்துங்கண்ணா நிலத்தோட அமைப்பை பொறுத்து இருக்குங்கண்ணா. நீளமாக இருக்கா சதுரமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். எப்படி பட்டாலும் சுற்றளவு ஒன்றா தானே வரும்? அப்படி வராதுங்கண்ணா, வராது. அப்படியா? ஆமாங்கண்ணா. நீங்கள் வந்து அகலமும் நீளமும் கரெக்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீளம் அதிகமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் அதிகங்கண்ணா. ஓகே. இதுவே வந்து அகலம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் பாதியிலே கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அளவு கம்மியாக தான் வரும். எனக்கு ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகங்கண்ணா. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு ஒரு 70,000 ஆச்சுங்கண்ணா. அதாவது வந்து ஃபென்சிங்க்கு மட்டும். அந்த வலை இதெல்லாம் மேலே போட்ட மூங்கில் எதுக்கு போட்டிருக்கேன்னா தென்னை மரம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுலேருந்து தேங்காயோ மட்டையோ விழுந்துச்சு அப்படின்னா வலை டேமேஜ் ஆயிரும். நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை பாதுகாப்பு பண்ணணும். பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக மூங்கில் இந்த நெட்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் மூங்கில் போட்டிருக்காங்கண்ணா. ஸோ நம்ம கம்பி வேலை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகே. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85,000 ரூபா ஆயிருக்குங்கண்ணா இந்த ஃபென்சிங். அதாவது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 440 அடிங்கண்ணா இப்போ போட்ட ஃபென்சிங்கு. பழைய ஃபென்சிங்கே தூக்கி அங்கே போட்டிருக்கேங்கண்ணா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அது முன்னாடி போட்டது எனக்கு 1.25 லட்ச ரூபா ஆச்சுங்கண்ணா. ப்ளஸ் வந்து கேட்டோட 1.5 லட்ச ரூபா முடிஞ்சுது. எதற்காக இந்த ஷேடு நெட்டு போட்டிருக்கீங்க? என்ன அவசியம்? அண்ணா கண்டிப்பாக வந்து வெளியிலிருந்து நாயும் உள்ள மனிதரோட கண் பார்வையும் அதிகமாக உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் வைங்களேன். ஏன்னா இப்போ ஓப்பனாக இருந்துச்சுன்னா எங்கேயோ போகிற நாய் போயிட்டு இருக்கும். கோழிக்கு இருக்கிறத பார்த்தா டைரெக்டா உள்ள வந்து ஒரு நாய், அதாவது வந்து கோழியை பிடிக்கிறது வந்து ஒரு நாய் பிடிக்காது, ஒரு 4-5 நாய் விளையாண்டு போயிட்டு இருக்கும். அது திடீர்னு கோழியை பார்த்துட்டு என்ன பண்ணணும், சும்மா துரத்துறதுக்கு வரும். அப்போ என்ன ஆகுனா ஃபென்சிங் நம்ம என்னதான் போட்டிருந்தாலும் பறச்சு உள்ள வரும், ஏதோ ஒரு வேலை பண்ணும். அதே நம்ம மரப்பு வச்சிட்டோம் அப்படின்னா நாய் எதுவும் உள்ள வராது.
டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 99% வந்தாலும் கோழிகள் பயந்துகிட்டு ஓடியாரும். ஓடிடுங்கன்னா அது கோழியே மோஸ்டா தெரியாம இருக்கும். ஒரு பொருள் இருக்கு, அதுக்கான இறை இங்க இல்லை அப்படிங்கறதுக்காக மறைச்சிடும்னு வைங்களே. ஓகே. கம்பல்சரி இந்த மாதிரி போட்டுக்கணும்னா இந்த குவாலிட்டி வந்து இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 7 வருஷம் லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபென்சிங்ல போட்ட படுத்தா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் ஒர்க் நல்லா உழைக்குது. ஓகே. அதாவது நம்ம இப்போது ஏப்ரல் 2026 வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்கண்ணா. இப்போதைக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரனுடைய விலை என்ன? அண்ணா 50 லட்சத்துலேருந்து 60 லட்ச ரூபா போகுதுண்ணா. எதற்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா, ஒரு சில பேர் நாமளும் இது மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். கண்டிப்பாங்கண்ணா. நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டிகிட்டு தான் போகும். கண்டிப்பாக. ஆனால் அது கைப்பணம் இருந்து போட்டு பண்ணுறதுங்கிறது ஓகே. ஸோ அதனால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட. ஆனால் அது என்னென்னா நமக்கு இடம் வந்து கம்பல்சரி நம்ம சொந்த இடமா இருக்கிறது நல்லதுங்கண்ணா. ஏன்னா நான் நிறையா ஃபார்ம் பார்த்துருக்கேன். ஃபார்ம் கொஞ்சம் நிறைய ஃபார்ம் ரன் பண்ணி இடையில வளர்த்த முடியாமல் போகிறது உண்டு. ஃபார்ம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த டைம் வந்து நிலத்தோட உரிமையாளர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இல்லை நீங்கள் எடுங்க, நாங்கள் வளர்த்துருவோம், இல்லை எங்களுக்கு இதோட அதிகமாக பணம் தர்றாங்க, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கோலிங் அடாப்ட் ஆகிருப்போம். நம்ம கோலிங்க வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட 9 வருஷமாக நம்ம கோலிங்க தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு எல்லா வருஷமும் அடாப்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல இந்த லொகேஷன் கரெக்டா இருக்கும். சோ இது வந்து நம்ம மறுபடியும் இடம் வந்து இந்த இடத்துல இன்னொரு பக்கம் மாத்தி வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு என்னோட ஃபீலிங். அது சொந்த இடமா இருக்கணும். ஓகே. இருந்தா நல்லதுங்கண்ணா. இந்த கொட்டைக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி காமிச்சீங்களா? அண்ணா இது குஞ்சுக செட்டுங்கண்ணா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிக்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஃபீட் ரூமாவும் நாங்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஃபீடு வந்து தனியாக மெயின்டைன் பண்ணல, இங்கே தான் ஃபீட் ரூமாகவும் இருக்குது, சிக்ஸ் ரூமு ப்ளஸ் வந்து இன்குபேட்டரும் இதில் தான் வச்சுருக்கோங்கண்ணா. ஓகே. இந்த இன்குபேட்டருடைய கெப்பாசிட்டிங்க? அண்ணா இது செட்டர் வந்து 600ங்கண்ணா, ஹேச்சர் வந்து 300ங்கண்ணா. ஓகே. ஒரு சில பேர் வந்து இதே போல் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க ஒரு சில தாய்க்கோழிகளை வச்சு அடை வச்சும் குஞ்சு போட்டிக்கிறாங்க, இன்குபேட்டர்லையும் பண்ணுறாங்க. நீங்கள் முழுக்க இன்குபேட்டர் மட்டும்தானா? ஆமாங்கண்ணா. அதாவது வந்து ஒரு 4-5 வருஷமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு முன்னாடி வந்து கோழியில் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் கோழியில் கொஞ்சம் இன்குபேட்டரில் கொஞ்சம் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்குபேட்டரே மாறிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுங்களா? பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. இது முழுக்க உங்கள் தாய்க்கோழிகளுடைய முட்டை தானா இல்லை வெளியிலேருந்து வாங்கி வச்சு? ஆனால் நம்ம தாய்க்கோழிகளோட முட்டை. இல்லை முட்டையினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால நான் கேட்டேன். ஆனால் நம்ம கோழியோட முட்டைங்க தானே வருது. ஓகே. இதில் வந்து ஒரு 60-70 முட்டை இருக்கும். நம்மளது வந்து 5 நாளைக்கு ஒரு டைம் முட்டை லோட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கு 7 நாளைக்கு ஒரு டைம் லோட் பண்ணுவாங்க, நம்ம 5 நாளைக்கு ஒரு டைம் லோட் பண்ணுறோம். ஓகே. இதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த சைடு ஒரு போர் ஒன்று இருக்கு. அந்த போர்ல என்ன ஆயிடுச்சுன்னா கோழிங்க அது பாக்குல போய் முட்டை விட்டுருச்சு. எனக்கு தெரியல எப்போ விட்டது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அடிக்கிற டெம்பரேச்சருக்கு ஏன்னா 37 டிகிரி இருக்கணும் அப்படின்னா 39 டிகிரி விசிலே வருது அப்படிங்கும்போது இறந்துடும் அப்படின்ட்டு அந்த முட்டைகளை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாத்தி ரேக்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே சரி. ஏன்னா இன்குபேட்டருடைய விலை என்னங்க? அண்ணா 58,000 வருதுங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிளைசர் நம்ம வாங்கணும், இது வந்து 3,300 ரூபா வருதுங்கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்கர், அந்த தண்ணி போகிறத ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிறது, இதெல்லாம் வாங்கணுங்கண்ணா. இன்னொரு சரி பராமரிப்புனா என்ன இருக்குது இதில்? ஆனால் நம்ம இதில் பராமரிப்புனா அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வீக் வருதுங்கண்ணா. அது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முட்டை 5 நாளைக்கு நம்ம லோட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சர் வந்து அந்த 18வது நாள் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுறதுக்கு இப்போது நான் 1ஆம் தேதி 5ஆம் தேதி 10ஆம் தேதி மாதிரி லோட் பண்ணுவேன். ஸோ ஹேச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 18வது நாள் கனெக்ட் பண்ணி அப்போது செட்டரில் இருக்கிறது ஹேச்சருக்கு மாற்றி வைப்பேன். ஓகே. அவ்வளோதான். மற்றபடி வந்து சிக்ஸ் பறிச்சுன்னா எடுத்துருவாங்கன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். உள்ள அந்த ட்ரேயை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். சரி. இந்த பக்கம் எல்லாமே வந்து சிக்ஸுங்கண்ணா. ஓகே. ஸோ நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தாய்க்கோழிக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த சிக்ஸுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதான் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஓகே. அதாவது வந்து நான் ஒரு ஃபீமேல் இருந்தது, நம்மகிட்ட எல்லா ஃபீமேலும் இருக்குது. அது ஒரு டிசீஸ் வந்து அந்த கழுத்து முறுக்கிங்கிற டிசீஸ் வந்து இருந்தது. ஸோ எனக்கு ஒரு சின்ன இது எப்போ அந்த முட்டையை மட்டும் தனியாக வச்சு மார்க் பண்ணி குஞ்சுகள் எடுக்கலாம்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கோழியில் இருக்கிற அதே கம்ப்ளைண்ட் வந்து அந்த சிக்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டைம் அதை மீட்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம்.
ஓகே. ஸோ அந்த சிக்ஸ் உள்ளே பார்க்கலாம், அது வேணால் எடுத்து கட்டுறேன். ஓகே, இல்லை பரவாயில்லைங்க. இப்போது ஒரு நாள் குஞ்சுகள்லேருந்து இங்கே தான் வளர்ப்பீங்களா? ஆமாங்கண்ணா, ஒரு நாள் சிக்ஸ்லேருந்து இங்கே தான் வளர்த்துருவோம். எவ்வளோ நாள் வரலையும் இங்கே வளர்ப்பீங்க? ஆனால் நம்ம 90% பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸாகவே மூவ் ஆயிரும். நம்ம வந்து சிக்ஸ் ஹேச்சிங் ஆகுதுன்னா ஒன் டே சிக்ஸாகவே சேல் ஆயிரும். ஓகே. சிலர் வந்து எனக்கு 2 மாதம் சிக்ஸ் வேணும், 1 மாதம் சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் சிக்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிரும். ஓ, நம்மளோட 90% சேல்ஸ் வந்து ஒன் டே சிக்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஒரு 10% மட்டும்தான் 1 மந்த்தாவோ 2 மந்த்தாவோ கேட்குறாங்க. அதுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு இந்த செட்டு ஃபுல்லாக குஞ்சுக்கு தான் நிற்கணும். ஓகே, சரி. எனக்கு அடுத்தது ஒரு கேள்வி, நீங்கள் இதை சொன்னதுனால இப்போ ஒரு பிராய்லர், ஒரு அசில் கிராஸ் இது போல் ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வளர்த்து இறைச்சிக்காக விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். ஓகேங்கண்ணா. ஓகேவா? இந்த தூய பெருவிடையை வாங்கிட்டு போயிட்டு அவங்க திரும்ப ஒரு ப்ரீடிங் தான் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக, முழுக்க முழுக்க. அப்படி இருக்கும்போது இதை வாங்கிட்டு போயிட்டு அவங்களால வளர்த்து அவ்வளோக்கு பொறுமையாக பண்ண முடியுதா? இது எப்படிங்க? ஆனால் இப்போது இந்த ஒன் டே சிக்ஸ் வாங்குறவங்க எல்லாமே ஆல்ரெடி வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் ஒன் டே சிக்ஸ் எடுக்க போகிறாங்க. மீதி வந்து புதுசாக வளர்த்துற அப்படிங்கிறதெல்லாம் 1 மாதம் சிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீசனபுளாக அவங்க வளர்த்துனாங்க, கரெக்டாக ஃபீட் கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரெகுலராக எடுக்கிறவங்களும் உண்டு. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஓகே எடுத்து அதை மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறவங்களும் உண்டு. ஓகே. ஏன்னா இதில் சிலதை வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், சிலதை வந்து மீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்னா. ஓகே. நீங்கள் இந்த சேல்ஸ்ன்னு சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி சொல்லுங்கண்ணா. உங்களுடைய இடத்துல விற்பனைன்னு பார்த்தா என்னென்ன விற்கிறீங்க? முட்டையிலேருந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா முட்டை ஹேச்சிங் எக்ஸுங்கண்ணா, ஒன் டே சிக்ஸு, 1 மந்த்து, 2 மந்த்து, 5 மந்த்து, அடல்ட்டு எல்லாமே கொடுக்குறேங்கண்ணா. எல்லாமே கொடுக்குறீங்க. உங்களுக்கு எது வந்து லாபகரமாக இருக்குது? ஆனால் லாபகரமாக அப்படிங்கிறத விட அதிகங்கிறது இத்தனை விற்பனையை சொன்னீங்க, இதில் எது அதிக லாபம் கொடுக்குது? அதிக லாபம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்கண்ணா. ஏன்னா எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இப்போது 1 மந்த் தான் கொடுத்தனா அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குது, வேக்சின் பண்ணணும். ஏன்னா நான் கரண்ட் வந்து கமர்ஷியல் கரண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கான கரண்ட் பில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச மெயின்டெனன்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து 2 மந்த்தோ 3 மந்த்தோ அதிக மார்ஜின் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஒன் டே சிக்ஸ் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் நல்லா இருக்கிறனால ஒன் டே சிக்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேண்ணா. ஓகே. நமது இந்த இடத்துல எல்லா தாய்க்கோழிகளும் சேவல்களும் எல்லாமே வெளியில் தான் இருக்குது. அடக்கோழிகளே பார்க்க முடியலையே எங்கே? ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அடக்கோழி வந்து இன்னொரு இடத்துல வச்சிடுறேங்கண்ணா. என்ன ரீசன்னா இங்கே நம்ம வந்து ஓப்பனில் தாங்கண்ணா அங்கங்கே கோழி முட்டை விடுதா. இது பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியிற கோழிங்க இங்கே முட்டை இருக்காங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்குள்ளேயும் இருக்குது. என்ன ஆகுனா இப்போ ஒரு கோழி முட்டை விட்டுருக்குன்னா அதே இடத்துல தான் அடப்படுக்கும். என்ன ஆகுனா புதுசாக விடுற கோழி அதுக்குள்ளேயே போய் முட்டை விடும். அப்படிங்கும்போது வந்து அந்த முட்டை கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால அந்த அடக்கோழி வந்து வேற இடத்துக்கு மாற்றிடுவேன். இதே இடத்துல இருந்தால் திரும்ப திரும்ப இங்கேயே தான் போகும். ஏன்னா அடக்கோழிகளுக்கு தனியாக செட்டு இங்கே போடாதனால பழைய செட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். அப்படிங்களா? அதை பார்க்கலாங்கண்ணா கண்டிப்பாக. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல இந்த தாய்க்கோழிகளுக்கு தடுப்பூசின்னு பார்த்தா சொல்லுங்கள் என்னென்ன ஆனால் கொடுக்குறீங்க? ஓகே, நான் சிக்ஸ்லேருந்து கரெக்டாக F1 IBD லசோட்டா போட்டுக்கோங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் வேக்சின் பண்ணுறேன். ஒருத்தர் 3 மாதம் சொல்லுவாங்க, நான் 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வேக்சின் பண்ணுறேன். எப்போல்லாம் இந்த கிளைமேட் மாறுதோ அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் வேக்சின் பண்ணிடுவேன். ஏன்னா டிவார்மிங் வந்து அந்த 6 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடுப்பூசிலாம் இத்தனை கோழிகளுக்கும் நம்மளால் வந்து போட முடியுதா? இல்லை வந்து வீடியோவில் பேட்டி கொடுக்கறதுக்காக எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆனால் நான் வேக்சினேட்டர் வச்சுருக்கேன். அந்த டைம் கொடிசியாவில் வாங்கினது. அதுக்கு முன்னாடி வந்து ஊசி வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம். வீட்டில் மிஸ்ஸஸ் முதல்ல வந்து இன்னொரு ஃபார்ம் ரன் பண்ணுறீங்கிட்டு இருந்து அவரை வந்து அவர் கோழி பிடிச்சி கொடுப்பாரு, நான் வேக்சின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து கோழிக்கு அவர் பிடிச்சி கொடுத்தா நான் வேக்சின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம வீட்லேயே ஒய்ஃப் இருக்கிறனால ஒய்ஃப் வந்து கோழி பிடிச்சி கொடுத்துருவாங்க, நான் வேக்சின் பண்ணிடுவாங்கண்ணா. நீங்களே பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு டைம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து கம்பவுண்டர் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம ஃபார்மில். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளே போட ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே. அதாவது இந்த தடுப்பூசிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான டெம்பரேச்சரில் வச்சு போடும்போது தான் அது வந்து முழுசாக போய் சேரும். கண்டிப்பாண்ணா. அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்மளால் முறையாக பராமரிக்க முடியுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியை தவிர எதிர்மறையாக நான் அண்ணா இது வந்து நாமக்கல்ண்ணா. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. நாமக்கல் கோழி பண்ணையோட ஹப்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது அங்கிருந்து வர்றது அக்யூரேட்டாக அது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வந்தோடனே அந்த 1 மணி நேரத்தில் வேக்சின் பண்ணிடுறோம்.
ஓகே. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 1.5 மாதம் வேக்சினேட்டர் கிளாஸ் போயிருக்கோம். அது கற்றுக் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு. வேக்சினேட்டரில் நம்ம நார்மல் இன்ஜெக்ஷன் பண்ணுறது வேறு, வேக்சினேட்டரில் கன்னில் போட்டு அடிக்கிறது வேறு. ஸோ இந்த கன்னை வேணால் நான் காட்டுறேங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பஞ்ச் பண்ணால் இவ்வளோ, அது முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணோம், இவ்வளோ செட் பண்ணால் இவ்வளோ போகும் அப்படின்னு. இப்போ வந்து இது மாதிரி பில்லர் மாதிரி கொடுத்துட்றாங்க. அது உள்ள கன் மாதிரி உள்ளே போட்டோம்னா அவ்வளோதான் உள்ளே போகும். 0.5னா 0.5 தான் போகும், 0.1னா 0.1 தான் போகும். இப்போது 50 ml வாங்குறோம் அப்படின்னா 100 டோஸ் தான். கரெக்டாக அந்த 0.5 ml வச்சு 100 டோஸ் 100 கோழிங்களுக்கு போடலாம். அந்த மாதிரி தான் வருங்கண்ணா. ஓகே. நீங்கள் இதை முழு நேர தொழிலாக பண்ணுறீங்களா பகுதி நேரமா? அண்ணா 9 வருஷமா நான் தொழில் வந்து முழு நேர தொழில் இதுதாங்கண்ணா. இதில் அந்தளவுக்கு வருமானம் இருக்கா? அண்ணா ஒரு குடும்பத்தை நான் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக அந்த தொழிலுக்கு வரவே இல்லை. அப்புறம் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். என் பொருளாதாரம் சொல்ல, நான் படித்து முடிச்சா வேலைக்கு போகணும்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டவங்கள என் பையனை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, படித்து முடிச்சா வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டக்கூடாது. ஸோ அதனால வந்து அதில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மேலே, அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட நான் வந்து இதில் அதிகமாக சம்பாதிக்க முடியும் நம்பிட்டு தான் இருக்கேன். நல்லா போயிட்டு தானே இருக்கு. நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதில் அந்தளவுக்கு வருமானத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா 9 வருடங்கள் இதில் உங்களுடைய உழைப்பு இருக்குது. ஆனால் நான் அந்த கடைசி இன்றைய காலகட்டத்தில் பணம்ங்கிறது அவசியம். கண்டிப்பாக. ஆனால் அந்த கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதம் ஒரு 30,000 40,000 50,000 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்தது. இப்போ கரண்டாக ஒரு 3 வருஷத்தில் என்னோட ரெவன்யூங்கிறது குறைஞ்சபட்சம் 50,000 80,000 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. மாத வருமானம். மாத வருமானம்ங்கிறது வேற, லாபம்ங்கிறது வேற. லாபங்கிறது என்னோட ஃபீட் காஸ்ட் ஒரு 15,000 ரூபா கேரண்டியாக போயிடும். 15,000 20,000 ரூபா போயிடும். ஸோ நான் வில்லேஜில் தான் இருக்கிறோங்கன்னா அதனால வந்து பெருசாக நான் வந்து செலவு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து வெளியில் போய் நான் சென்னையில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர்ற செலவெல்லாம் போக வர்றதை விட எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சா நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. எந்திரிச்சா கோழி தண்ணி வச்சா முடிஞ்சுது. ஓகே. ஒருவேளை இந்த கோழி வளர்ப்பு நீங்கள் தேர்வு செய்யலைன்னா இந்த 3/4 ஏக்கரில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அண்ணா நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி எம்டி லேண்ட் தான் இருந்திருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு டைமோ 3 வருஷத்துக்கு ஒரு டைமோ உழவு ஓட்டி சோளம் போட்டிருப்போம், அவ்வளோதான். ஏன்னா நான் வரும்போது அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு லேண்ட் காட்டுங்க. அந்த லேண்ட் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் தாத்தா வாங்கினாரு. தாத்தா வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருந்துச்சு. வெறும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு செட்டப்பே ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த தாய் கோழிகள் எல்லாம் நீங்களாக வந்து ப்ரீடிங் பண்ணி வளர்த்ததா இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததா எப்படி? அண்ணா நான் வந்து சின்னதுலேருந்தே கோழி வளர்த்தினாலும் அந்த பெருவடையில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வந்து எடுத்தது வந்து 2018-17 அந்த சம்திங்கில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 கோழி வெளியில் எடுத்துருந்துருப்போம். சேவல் வெளியில் எடுத்துருந்துருப்போம். ஸோ அதிலிருந்து ப்ரீட் பண்ணி வந்தது. ஆனால் சேவல் மட்டும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா 1-2 ஃபீமேல் வெளியில் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம சிக்ஸு கொடுத்த பக்கம் மறுபடியும் அந்த கன்னி விடைங்களாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது உங்களை போல் அந்த தூய பெருவிடை இல்லை தூய சிறுவிடை வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ரீடிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்கண்ணா. அதே இடத்துலேருந்து அதே சேவல் அதே பெட்டைக்கோழி அதே வளர்ந்த குஞ்சு இப்படி போடும்போது இன்ப்ரீடிங் ஆகும். அது வந்து ஒரு தரமான கோழியாக வராது. அது ஒரு சில ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நோய் தாக்கம்லேருந்து முட்டையிடும் திறன்லேருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக. அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டோம். ப்ரீடிங்கிறது அது ஆட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, மாட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, கோழி பண்ணையாக இருந்தாலும் சரி, பன்றி பண்ணையாக இருந்தாலும் சரி, எந்த கால்நடையாக இருந்தாலும் ப்ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் வந்து இடையில நோட் பண்ணது என்னென்னா, இப்போ நம்ம சேவலாக வாங்கும்போது ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா நம்ம இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேவல் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா சேவல் வச்சுருந்தா 2 சேவல் 3 சேவல் அடிச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ எனக்கு வந்து வெளியிலேருந்து சேவல் வாங்கி விடும் போதெல்லாம் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு 2 கிலோ சைஸ் 3 கிலோ 2 கிலோ 1.5 கிலோ அந்த சைஸ்லேயே குஞ்சுகள் வெளியில் வாங்கிட்டு வந்து விட்டுருவேன். ஸோ அது நம்ம இடத்துல அடாப்ட் ஆகிக்கும். ப்ளஸ் வந்து வெளியில் வேக்சின், ஆமாங்க, நம்ம வேக்சின் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்ம்லேயே அடாப்ட் ஆகிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் வந்து இது நம்மளது ஓன் ப்ரீடிங்ண்ணா. இந்த சேவல் வந்து 6.25 கிலோ ஒரு வெயிட் வரும்போது 6.25 கிலோ வெயிட் வரும். அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே, தெரியுது. ஓகே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1-2 வெரைட்டி வந்து அந்த புள்ளி கீரி அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம் வெளியில் எடுத்துக்கோங்கண்ணா. குஞ்சுகளாக எடுத்து அதை மறுபடியும் கொண்டாந்துக்குவோம். ஓகே. அடுத்தது உங்களுடைய தினசரி பங்களிப்புன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் இந்த பண்ணையில் செலவிடுறீங்க? ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது? ஆனால் நான் முழு நேரமாகவே பண்ணைக்குள்ள தான் இருக்கேன். நான் கோழி வந்து கண்டிப்பாக பார்த்துட்டே தான் இருப்பேன். தீனி தண்ணி வைக்கிறோம். நான் காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் வேலை இருக்கும். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 9 மணி வரைக்கும் வேலை இருக்கும். என்ன வேலை செய்வீங்க அதை சொல்லுங்கள். ஆனால் நேற்று வச்ச தண்ணியெல்லாம் இருக்கும்னா அது நைட்டே கழுவி
கீழே கமுத்திடுவோம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு க்ளீன் பண்ணணும். சிக்ஸுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கரெக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி தீனி வைக்கணும். தாய் கோழிக்கு தண்ணி வைக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து டெய்லி வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ இல்லை அப்பப்போ போய் முட்டையை விட்டுருந்தோன்னா கலெக்ட் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி ஃபீடிங் மட்டும் பண்ணணும், அவ்வளோதாங்கண்ணா. ஓகே. இத்தனை தாய் கோழிகளுக்கு எத்தனை கிலோ தீவனம் ஒரு நாளைக்கு செலவாகுது? ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கோழி ஒரு 100 to 150 கிராம் சாப்பிட்லாம் என்னோட கணிப்பு. ஏன்னா நம்ம வந்து அளவு வந்து இப்போ எல்லா கோழிங்க எல்லாம் இங்கேயே இருக்குது அப்படின்னா அதோட ஃபீடு இன்டேக் வேற, அது இல்லாமல் எக்லேயிங் இருந்தால் இன்டேக் வேற, அடக்கோழி ஆயிடுச்சுன்னா இன்டேக் வேற. அப்படிங்கும்போது நம்ம இது ரெகுலராக எத்தனை டப்பா அப்படிங்கிறது கிடையாதுங்கண்ணா. ஒரு அளவு போடுவோம், தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் போடுவோம். ஓகே. எனக்கு ஃபீட் காஸ்ட்டுன்னு பார்த்தா ஒரு 15,000 to 20,000 ரூபா ஆயிருதுங்கண்ணா. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் சொந்தமாக தீவனம் கொடுக்குறேன், நானே கம்பு சோளம் மக்காச்சோளம் இது போலாம் அரைச்சி கொடுக்குறேன், அது கூட மினரல் மிக்சர்லாம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய தீவன முறை எப்படி? ஆனால் நம்மளது பண்ணை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு தீனியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து பச்சை புல்லோ இல்லை பூச்சி புழுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெறும் கட்டா நிறையா தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நான் அடிஷ்னலாக ஃபீட் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து நம்ம வந்து தயாரிக்கிறதுங்கிறது வந்து எல்லாமே இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நான் கம்பெனி ஃபீடு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க நீங்கள் கம்பெனி தீவனம் தான் கொடுக்குறீங்க. அடிஷ்னலாக மக்காச்சோளம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கம்பு போட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ என்னென்னா அந்த குவாலிட்டியான கம்பு வர்றதில்ல, கொஞ்சம் டஸ்டாகி வருது. ஸோ அதனால் நான் கம்பு வந்து நல்லா போடுறதை விட்டுட்டேன். மக்காச்சோளம் மட்டும் வாங்கி உடச்சி போட்டுக்கிறேன், நான் ஃபீடோடு கலந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டுட்ருக்கேங்கண்ணா. ஓகே. அப்போ இந்த கோழி பண்ணைக்கான உங்களுடைய மாத செலவுன்னு பார்த்தா 15,000 நீங்கள் சொல்கிறீங்களா? 15,000 to 20,000 வரும். 6 நிறுத்தம் அப்படின்னா வந்துடும். ஏன்னா இப்போ இந்த குஞ்சுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஃபீட் எடுக்கும், இதுக்கும் ஒரு செலவு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபீட் காஸ்ட் அதிகமாகும். 1 day 6 சேல் பண்ணுறேன்னா எனக்கு ஃபீட் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதாங்கண்ணா. ஓகே. நீங்கள் தூய பெருவடையை தான் வளர்க்குறீங்க. ஆமாங்கண்ணா. இது வந்து ஒரு 6 மாதத்தில் எத்தனை கிலோ வெயிட் வரும்? ஆனால் சேவல் வந்து ஒரு 2.5 to 3 கிலோ வரலாங்கண்ணா. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 to 2.5 வரலாம். ஏன்னா நான் அதிகமாக வச்சு நான் சிக்ஸாகவே கொடுக்குறனால தெரில, நான் முன்னாடி வச்சிருந்த ஒரு டேட்டா இதில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே சிக்ஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அவங்ககிட்ட வரவு செலவு கணக்கு பார்த்துருக்குறோம். அது ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்குறோங்கண்ணா. ஓகே. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி. இப்போ வந்து ஒரு பிராய்லர் இல்லை முட்டைக்கோழி பண்ணை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க, அது கண்டிப்பாக வந்து அழியுது, அது கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று எக்ஸ்போர்ட்டு போகும், இல்லைனா நம்ம வந்து நம்ம மாநிலத்திலேயோ இல்லை வெளி மாநிலங்கள்லேயோ இறைச்சிக்காகவோ இல்லை முட்டையோ மக்களுடைய தேவைக்கு போய் சேருது. அது வந்து ஒரு தொழிலாக பார்க்கப்படுது. ஓகேங்கண்ணா. ஓகேங்களா? அடுத்தது இது போல் நம்ம வந்து பண்ணை முறையில் வணிக ரீதியாக வளர்க்கும் போது நீங்கள் வந்து விற்பனை செய்கிறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மாதம் மாதம் நம்மளால் விற்பனை செஞ்சு ஒரு கணிசமான வருமானத்தை ஈட்ட முடியுதா? இது எப்படிங்க? இது எங்கே போகுது? என்ன அடுத்தது நடக்குது? அண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பண்ணை வீடியோ போடுறீங்க, இந்த கோழிகளை என்ன அடுத்தது வாங்கிட்டு போயிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக சிக்ஸ் எடுக்கிறவங்க ஒரு 2-3 கஸ்டமர் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேங்கன்னா, அவங்க சிக்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு 3 மாதம் வளர்த்துறாங்க, கறிக்கு சேல் பண்ணிடுறாங்க, மறுபடியும் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் சிக்ஸ் எடுக்கிறாங்க, அதுதான் பண்ணுறாங்க. ஸோ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தாய்க்கோழியாக மாற்றி அதுலேருந்து ப்ரீட் பண்ணுறாங்க. சிலர் வந்து அந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது உண்டு. இந்த 3 செக்ஷன் தான் நடக்குதுங்கண்ணா. இதில் வந்து சிக்ஸ் கொடுக்குறதுல ரெகுலர் கஸ்டமர்னு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருக்காங்க, மீதி எல்லாம் வருவாங்க போவாங்க அப்படி போயிட்டுருக்குங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. உங்கள்கிட்ட ஒரு நாள் குஞ்சுகளை வாங்கிட்டு போயிட்டு அதை வளர்த்து அவங்களுக்கு இறைச்சிக்காக விற்கிறாங்கன்னா, ஓகேண்ணா, இந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் என்ன உயிரோட இறைச்சிக்காக இந்த பெருவிடை கறிக்கடையில் வாங்குறாங்க? அண்ணா கறிக்கடையில் வாங்குறது 500 வாங்குறாங்க. நம்ம லோக்கலில் ரூபாய்க்கு விற்க முடியுதா? ஆனால் நம்ம ஃபார்மில் 600 ரூபா போயிட்டுருக்குன்னா லோக்கல்லையும் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே கிலோ 600 ரூபாய்க்கு தான் வீட்டில் வளர்த்துறீங்களா 600 ரூபா தானே கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் கோழி போய் எங்கே போய் கேட்டால் கிலோ 600 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. சந்தையில் போய் கொடுத்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா 550-600 போகுது. ஏன்னா இங்கே பக்கம் கொங்கனாபுரம் சந்தை எடுத்துங்க, வேலூர் சந்தை எடுத்துங்க, சில டைம் குறையும். அது என்னன்னா நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் கொண்டாந்துட்டாங்கன்னா சந்தையில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது இல்லைன்னா நிறைய கோழி வந்துச்சுன்னா ரேட் குறைஞ்சிரும், கோழி கம்மியாக இருந்தால் ரேட் அதிகமாக போகும். அது இல்லாமல் நம்ம திருவிழா சைடு இது மாதிரிலாம் வரனால வந்து சேவல்லாம் கிலோ 600 ரூபாய்க்கு கம்மி இல்லைங்கண்ணா. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே. அடுத்தது இதே போல் கோழி வளர்க்குறவங்க ஒரு சில பேர் பேராசைப்பட்டு பெரு நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, அதனுடைய காரணம் என்னவோ நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கோழி வளர்ப்பு ஓரளவுக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்கண்ணா, ஒரு விற்பனை வாய்ப்பு உருவாக்குறாங்க. ஓகேங்கண்ணா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி விற்க ஆரம்பித்து கலப்பு கோழிகளை மாதிரி அவங்க திரும்பவும் அந்த பண்ணையை வந்து ஒரு நடத்த முடியாத லெவலுக்குலாம் போயிருக்கு.
அண்ணா பண்ணை இல்லைங்க பேரை சொல்லலை. இல்லைங்கண்ணா, நீங்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு முன்னாடி சிக்ஸ் சேல் பண்ண ஆரம்பித்த ஃபார்மு, ஸோ நம்மகிட்டே சிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, நான் என்ன மாதிரி சிக்ஸ் கொடுக்குறீங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் சொல்கிறேன். பேர் ஒன்று கெடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வரவே முடியாது. பேர் ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஜென்யூனாக பண்ணணும். நம்ம பொருளை மட்டும் கொடுங்க, நின்று ஜெயிச்சிடலாம். எனக்கு லாபம் கிடைக்குதுன்னு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி அதை வெளியில கொடுத்தா அப்போதைக்கு நல்லா இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அது பேர் கெட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் தொழிலே பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய சொல்லுங்கண்ணா, ஒரு வருமானத்தை நல்லா பார்த்துடுறாங்க. ஓகேங்க, திரும்பவும் அந்த வருமானத்தை அவங்களால எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இவ்வளோ பணம் வருது, அதற்குரிய செலவுகள் அவங்க நோக்கி போயிட்டு இருப்போம். ஆமாங்கண்ணா. திடீர்னு வந்து அந்த பண்ணையில் வந்து ஒரு சேல்ஸ் இல்லை, ஒரு கெட்ட பேர் ஆகுதும் போது அவங்களால திரும்பவும் வந்து வளரணும் இல்லையா? கண்டிப்பாக வளரணும்ண்ணா. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது நிறைய பேர் தெரியாமலே செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாங்கண்ணா. நான் என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம ரன் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னா, ஏன்னா நான் வந்து இப்போ ஆரம்பிச்சு நான் லாபம் அதிகமாக வருதுன்னு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ண முடியாது. நான் வந்து பிளான் பண்ணது என்னோட ஃபார்ம் நின்றக்கூடாது. இந்த ஸ்ரீ தலையூர் காளி ஃபார்ம்ஸுங்கிறது இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த பேர் வந்து போயிடக்கூடாது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நான் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நான் என்னோட பொருள் சேல்ஸ் பண்ணுறேன்னா என்னோட பையனோ பேரனோ வரும்போது உலகம் ஃபுல்லாக சேல் பண்ணணும், இந்த பிராண்ட் வந்து இதாகிடக்கூடாதுன்னு என்னோட கான்செப்ட். ஸோ அந்த பேர் கெட்டுறக்கூடாது, அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள்கிட்ட இருக்கிற தாய் கோழிகளை வச்சு ஒரு மாதத்திற்கு எத்தனை குஞ்சுகளை உங்களால் உற்பத்தி பண்ண முடியுது? ஆனால் நம்மகிட்ட மொத்தம் 120 தாய்க்கோழி இருக்குங்கண்ணா. நமக்கு வந்து ஒரு 15 to 20 முட்டை வருதுங்கண்ணா. கிட்டத்தட்ட மாதம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 600 முட்டை வரலாம். ஒரு 500 to 600 முட்டை வரும். நம்ம சிக்ஸாக வந்து ஒரு 400 சிக்ஸ் எடுக்கலாங்கண்ணா. ஓகே, இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டேவாகவே சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாவோ 2 மந்த்தாவோ போகுது. நான் ஒன் டே சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு 300 சிக்ஸ் ஒன் டேவாக கொடுத்தோன்னா 60,000 ரூபா வருதுங்கண்ணா. அதுக்கப்புறம் 1 மந்த் சிக்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சில டைம் 6 ஹோல்ஸ் பண்ணி 2 மாதமாகவும் 5 மாதமாகவும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடல்ட்டாக வரும்போது ஒரு ரேட்டில் ஃபிக்ஸ்டு ரேட்டில் கொடுத்துட்ருக்கேங்கண்ணா. ஓகே, அதாவது இப்போ ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. ஓகேங்கண்ணா. பாலை வந்து தினசரி விற்பனை செஞ்சுருவாங்க. ஓகேங்கண்ணா. ஒரு பிராய்லர் அவங்க வந்து அதை தொழிலாக பண்ணும்போது ஒரு 35 நாளில் அவங்களும் வந்து விற்றுருவாங்க. ஓகேண்ணா. ஆனால் இது போல் தூய இனமான அந்த நாட்டுக்கோழியை வளர்க்கும்போது வருடத்தில் 12 மாதங்களும் உங்களுக்கு சீரான விற்பனை வாய்ப்பு இருக்கா? அப்படி சொல்ல முடியாதுண்ணா. எல்லா மாதமும் இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கும், வெய்ய காலத்தில் கொஞ்சம் நல்லா போகும். சில டைம் பார்த்தீங்கன்னா வெய்ய காலம் நல்லா சேல் போகும், பனி காலத்தில் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து சேல்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாகவே இருக்கும். ஆனால் ரெகுலராக வர்ற கஸ்டமர் 1-2 வர்றாங்க, புதுசாகவும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஆர்டர் எடுத்த டைமும் உண்டு. கரெக்டாக இன்றைக்கி ப்ரொடக்ஷனுக்கு இன்றைக்கி சேல் ஆகிறது உண்டு. இதில் வெயிட் பண்ணி 2 மாதம் சேல் பண்ணுறது உண்டு. ஆனால் இதில் என்னென்னா இருக்க பணம் தான். நீங்கள் வந்து சிக்ஸ் சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. இப்போ ஒரு நாள் கொடுத்தா 200, 1 மாதமாக கொடுத்தா 350, 2 மாதமாக கொடுத்தா 500. ஸோ அது இருக்கிற வரைக்கும் நம்ம போடுற ஃபீடை விட அது அதிகமாக தான் சம்பாரிச்சு கொடுக்கும். ஓகே, நான் எதற்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ நான் இருக்கேன், ஒரு பர்சனல் லோன் எடுத்துடுறேன். ஒரு மாதத்திற்கு எனக்கு ஒரு 80,000 நான் இஎம்ஐ கட்டணும். ஓகேண்ணா. அப்போ இந்த ஒரு கோழி வளர்த்தா என்னால் ஒரு 80,000 எடுத்துட முடியும், இதை எடுத்து நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு நம்பி வர முடியுமா? ஆனால் நான் வந்து எந்த தொழில் பண்ணாலும் உடனே ஒன்று தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எனக்கு மாதம் ஆனால் இவ்வளோ டார்கெட் இருக்குது, நான் அதை முடிக்கணும், அதுக்காக நான் சேல் பண்ணணும்னு வந்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணி நிற்கவே முடியாது. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சிருக்கூடாது. எனக்கு வந்து ஃபார்ம் ரன் பண்ணுற காசு இருக்கா, ஃபேமிலி ரன் பண்ணுற காசு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து காற்றுள்ள போதே துற்றிக்கொள் வரும்போது நல்ல ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்று சாதாரணமாக சொல்ல வரேன், எனக்கு வந்து பண தேவை இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு நல்ல பொருள் நான் சரியான விலைக்கு என்னால் விற்க முடியாது. எனக்கு பணம் கிடைச்சா போதுன்ட்டு சேல் பண்ணிடுவோம். இதுவே வந்து நமக்கு வந்து பண தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு நம்ம வந்தால் தான் கொடுப்போம், இல்லைன்னா பொருள் இருக்கட்டுங்க எனக்கு வந்து இந்த ரேட்டு வந்தால் கொடுப்போம். இல்லை, ஏன்னா வந்து சின்ன ஃபார்மாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபார்மில் வந்தால் எந்த ரேட்டும் அந்த பார்கெனில் எதுவும் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு ரேட் வந்து 200னா 200, 350 350 ரேட்டு தான் போகுது. ஆனால் நம்ம கறிக்கு வளர்த்துருவீங்க, எனக்கு இந்த டைம் பணம் இல்லைன்னா கொண்டு போய் சந்தையில் விற்றுருவாங்க, கறிக்கடையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதே நம்ம வெயிட் பண்ணி ரெகுலராக நம்ம ஒரு மார்க்கெட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேட் எப்பவுமே போயிட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஆமாங்க. ஆமாங்கண்ணா. ஓகேங்களா, இங்கெல்லாம் அடிக்கடி வந்து இந்த அவுட் பிரேக், இந்த டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. கறிக்கோழிகள் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் நாமக்கல் கறிக்கோழி பண்ண கிடையாதுங்கண்ணா, முட்டைக்கோழி பண்ண. இது முட்டைக்கோழி பண்ண. கறிக்கோழினா பல்லடம் தானே. இது வந்து நாமக்கல் முட்டை தான், கறிக்காக வளர்த்துறது இல்லை. கோழியில் வந்து முட்டைக்கு தனியாக இருக்குது, கறிக்கு தனியாக இருக்குது. முட்டைக்கு இருக்குது
லேயரு, கறிக்கு இருக்குது பிராய்லரு. ஏன்னா நான் ஒரு வருஷம் லேயர் ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் அதனுடைய நோய் தாக்கம் இது போல் பண்ணைகளுக்கெல்லாம் வராதா? அது போல் ஏதாவது நீங்கள் சவால்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் நம்ம என்னன்னா நாமக்கல்லும் போது கோழிகள் உற்பத்தி அதிகம்னா அதனால மானிட்டேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கோழிக்கு வருது அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி ஆகணும், இல்லைன்னா முட்டை உற்பத்தியே வராது. அப்படிங்கும்போது ரொம்ப இது பண்ணி வச்சிருவாங்க. செக்யூரிட்டி, பயோசெக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒரு உள்ள ஒரு வண்டி வருதுனாவே ஃபுல்லாக அது இது பண்ணி தான் கிருமிநாசினி அடித்து தான் உள்ளே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லி டாக்டர் விசிட் பண்ணுவாங்க. நான் ஃபார்மில் இருந்ததுனால சொல்கிறேன், வீக்லி டாக்டர் விசிட் பண்ணுவாங்க. இப்போ 5 லட்சம் கோழி இருக்குன்னா டெய்லி 100 கோழி 50 கோழி இறக்கும். அது இறந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனையால இறந்துருக்கு, ஏன்னா நாமக்கல்லே வந்து கட் பண்ணி பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து டாக்டரும் வந்து கட் பண்ணி என்னென்ன டிசீஸ் வந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடோ இல்லை மெடிசனோ மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. ஸோ அப்படிங்கும்போது ரெக்கவர் பண்ணிடுவாங்க, என்ன பிரச்சனைன்னு இது பண்ணிடுவாங்க. உங்களுடைய இந்த 9 ஆண்டு அனுபவத்தில் ஓகேங்கண்ணா, சவால்கள்னு பார்த்தா என்ன இதில் இருக்குது? இந்த கோழி வளர்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, யார் வந்தாலும் வருமானம் ஈட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்லை இதுலேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா, நான் இத்தனை வருஷம் நான் நோட் பண்ணதில்ல, வேக்சின் கரெக்டாக பண்ணிக்கங்க, ப்ராப்பராக ஃபீட், அதாவது வந்து சத்தான தீனியாக கொடுத்துக்குங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த கோழியை வந்து மானிட்டர் பண்ணி தனிமைப்படுத்துங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாவே மோஸ்ட்டாக இந்த பிரச்சனை வரல. மார்க்கெட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு ஜெனியூனாக நம்ம கொடுக்குற பொருள் நம்ம போய் ஒரு இடத்துல வாங்கினா எந்த அளவுக்கு இருப்போமோ அதே மாதிரி கொடுக்குற பொருளும் அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும். இதை மட்டும் பண்ணிக்கிட்டா மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். ப்ரொடக்ஷன் வைஸில் இது பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோழி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, சரி. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 7 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பாண்ணா. அதற்கு அடுத்தது இப்போ ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாங்கண்ணா. இதே போல் இன்னொருத்தர் வந்து பண்ணுறாங்க, இதே போல் பார்த்து உங்களுக்கு பக்கத்திலே ஒரு 1 கிலோமீட்டரில் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களும் உங்களுக்கு நிகராக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. அப்போ பார்க்குறவங்க வந்து இவர்கிட்ட ஒரு முறை நம்ம குஞ்சுகளை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர் வந்து அங்கே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு இதிலிருந்து ஒரு நிலையான வருமானம் ஈட்ட முடியுமா? ஆனால் நீங்கள் என்னென்னா, கஸ்டமர் வந்து ஒரே கஸ்டமர் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எடுப்போம், அங்கே கொஞ்சம் எடுப்போம். இங்கே எப்படி இருக்குது, ஏன்னா எங்கிட்ட வந்து எடுக்கிறீங்களா, நான் அங்கே கொஞ்சம் எடுத்தேங்க, அது மட்டும் குவாலிட்டி எப்படி பண்ண சார், உங்களுக்கு பார்க்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்மகிட்ட திரும்ப வர்றது உண்டு. நம்ம கஸ்டமர் இன்னொரு ஃபார்மில் எடுக்கிறது உண்டு. நம்மளோட கஸ்டமர் நம்ம ஃபார்மில் ஒவ்வொருத்தரும் ப்ரீடு வந்து என்னது, அந்த ப்ரீடு இந்த ப்ரீடு நம்மளுக்கு கிடையாது. நம்மளில் வந்து பெருசாக டிசீஸ் வராத அளவுக்கு நம்ம ரெட் பண்ணி கொடுக்குறனால குஞ்சுகள் எடுத்துகிட்டு போனால் ஓரளவுக்கு சேஃப்டியாக வளர்த்திடுறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உண்டுங்கண்ணா. ஓகே. ஒரு நாள் குஞ்சுக்கு நீங்கள் என்ன வேக்சினேஷன் போட்டு கொடுக்குறீங்க? ஆனால் ஒரு நாள் 6க்கு நான் வேக்சின் பண்ணுறதில்ல. 1-2 பேர் அந்த மேரக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம அது பண்ணுறது இல்லைங்கண்ணா. ஏன்னா அது வேக்சினோட காஸ்ட்டே வந்து 600 ரூபாய்க்கு இருக்குது, 3000 ரூபாய்க்கு இருக்குது. நான் அது பண்ணுறதில்ல. அப்படிங்களா? 1 டே சிக்ஸ் ஹேச்சிங் ஆனால் கொடுத்துட்றாங்கண்ணா. ஏன்னா ஒரு 500 சிக்ஸு ஒரு ஹேச்சிங்க்கு 500லேருந்து 1000 சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க மேரக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நாட்டுக்கோழியில் பெருவடையில் இன்னும் ஒரு ஹேச்சிங்க்கு 500 சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலாக பண்ணுறவங்க இல்லை. ஓகே, ஓகேங்கண்ணா. சரி. அடுத்தது உங்களை போல் ப்ரீடிங் பண்ணுற பண்ணைகளுக்கு இந்த பயோ செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு சில வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பண்ணைக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு ஏதாவது நோய்கள் இருந்திருக்கும் அந்த கோழிகளுக்கு. ஓகே. அதனுடைய தொற்று இங்கே வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்வையாளர்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்களா எப்படி? நான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறேங்கண்ணா. அப்படியே வந்தாலும் கேட்டுக்கிட்ட வர்ற வரைக்கும் அலோவ் பண்ணுறேன். அப்படியே இருந்தாலும் அந்த இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. ஒரு 1-2 பேர் ரெகுலராக நமக்கு நல்லா க்ளோஸில் இருப்பாங்க. ஏன்னா ரெகுலர் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க இருப்பாங்க. தூரத்திலிருந்து வந்தவங்களே நம்மளால் தவிர்க்கவும் முடியாது. ஆமாங்கண்ணா. அதே நேரத்தில் இதை நம்பி தான் உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும்போது ஆனால் மாடுன்னா நாம் 4 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கோழிகளுக்குன்னு ஒரு தாக்கம் வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோய் தாக்கம். ஸோ அதுக்காக தான் அந்த கேள்வி. ஆனால் கரெக்டு தாங்கண்ணா. என்னன்னா இப்போ நான் கஸ்டமர்ட்டே சொல்கிறது என்ன, புதுசாக வர்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணையை விசிட் பண்ணி பாருங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் என்ன கோழி ஒன்று வீடியோவில் இருக்கும், அது குஞ்சு போய் அங்கே வளரும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது எதுவும் நல்லா இருக்காது. ஸோ நான் எங்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் டாக் பார்த்துக்குங்க, இதான் பேரண்ட்ஸ் டாக், இதான் சிக்ஸ் வரும். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் அந்த வீடியோ தான் வரும்னு வீடியோலேயே காட்ட ஆரம்பிச்சிடுறேங்கண்ணா. இதுதான் பேரண்ட்ஸ் டாக், இந்த மாதிரி தான் வரும், சிக்ஸ் வரும்னு சொல்லிடுறேங்கண்ணா. அப்படியே இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேங்கண்ணா. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இது பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றேங்கண்ணா. ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபார்மே விசிட் பண்ணாமல் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இது இருக்கிறாங்க, அது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முதலீடு பண்ணுறோம். நம்ம சிக்ஸுக்கு கம்மியாக தான் முதலீடு பண்ணுவோம். ஒரு சிக்ஸ் 200 ரூபா 150 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீட் காஸ்ட் இருக்கு. அது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி வரும்போது நம்ம இப்போ ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோன்னா அதுலேருந்து ஒரு 60,000 சம்பாதிக்கணும்.
30,000க்கு நம்ம வித்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த உழைப்பும் வேஸ்ட்டு, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் முதல் டைம் ஒரு ஃபார்மில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் விசிட் பண்ணுறது தப்பு கிடையாது, பார்க்கலாம், அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். ஓகே. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் அடுத்த கட்ட உங்களுடைய திட்டம் என்ன? ஆனால் நம்ம 9 ஆண்டுகளை கடந்து வந்துட்டீங்க. ஓகே. இப்போ ஒரு ஃபென்சிங் போட்டிங்க, பழமரம், தென்னை மரம், இதில் அடுத்து வீடு கட்ட போகிறீங்க, ஓகேங்கண்ணா. கோழிகளுக்கான கொட்டகையை வந்து உருவாக்கிருக்கிறீங்க, ஃபென்சிங் போட்டிருக்கிறீங்க. இதற்கு அடுத்து உங்களுடைய நோக்கம் என்ன? ஆனால் நம்ம வந்து அடுத்து தாய் கோழிக்குன்னு தனியாக செட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த பார்க்குறோம் அப்படின்னாவே எனக்கு வந்து உள்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போ வந்து நான் குஞ்சுக்கு வந்து இப்போது என்னோடய ப்ரொடக்ஷன் ஒரு 400 சிக்ஸ் அப்படின்னா என்னால் ஒரு 3-4 மாதம் சேல் பண்ண முடியலன்னு வைங்க, ஏதோ ஒரு காரணம் சேல் பண்ண முடியல வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு 1200 சிக்ஸ் உள்ளே நான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட் காஸ்ட் வந்து ரன்னிங் காஸ்ட் வேணும். இப்போ நான் வந்து இப்போ எனக்கு 15-20,000 ரூபா ஆகுதுன்னா நான் ஒரு 1000 சிக்ஸ் நிறுத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 40,000-50,000 ரூபா இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. ஒரு 4-5 மாதம் எனக்கு ரெவன்யூ இல்லை, சிக்ஸ் இருக்குது, அதுக்கு நான் ஃபீட் போடணுன்னா அந்த அளவுக்கு எனக்கு பேக்கப் இருக்கணும். அந்த அளவுக்கான பேக்கப் ரெடி பண்ணிக்கிட்டு அதிக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. நம்ம பேரண்ட்ஸ்க்கு தனியாக போடுறோம், சிக்ஸ்க்கு பண்ணுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட பொருளாதார சூழ்நிலையை அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த பார்க்கணும். நான் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ நான் சிக்ஸ் வந்து எனக்கு மாதம் 300 குஞ்சு நிறுத்தினேன் அப்படின்னா சீக்கிரம் நான் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஆனால் உற்பத்தி பண்ணதை அழிக்க முடியலைனாவோ அதுக்கான கட்டமைப்பு இல்லைனாவோ நான் தோற்றுருவேன். ஸோ அதனால் என்னோட பொருளாதார சூழ்நிலையை அதிகப்படுத்திக்கிட்டே அப்படியே கோழிகளையும் என்னைக்கு அதிகப்படுத்திட்டு இருக்கேங்கண்ணா. உங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம வந்து மாதம் வந்து இவ்வளோ வருமானம் ஈட்டணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா இதில்? ஆனால் நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணும்போதே நம்ம வந்து மாதம் 1 லட்ச ரூபா சொல்லியிருப்பேன். அதை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70% 80%, இப்போ நான் போன வருஷம் வரைக்கும் ஒரு 60% இருந்தேன்னா இந்த வருஷம் 80% வந்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் 100% கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ எனது அது மட்டும் அந்த டார்கெட்டாக இருக்கக்கூடாது, அதை விட 10 மடங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி சரிங்க. அதாவது நம்மோட நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை சொன்னீங்க. இது ஒரு நீண்ட வீடியோவாக இருந்தாலும் ஓகேங்கண்ணா, இதையும் தாண்டி உங்களுடைய அனுபவத்தில் உங்கள்கிட்ட இருந்து கோழி குஞ்சுகள் சிக்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஓகேங்க, அவங்களுடைய வளர்ப்பு முறையில், அவங்களுடைய விற்பனை வாய்ப்பில், இப்போதைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த விற்பனை வாய்ப்பாக இருக்கட்டும், வளர்ப்பாக இருக்கட்டும், என்ன நிலவரமாக இருக்குது, இதை பார்க்குறவங்க நாமளும் இது போல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? தற்போதைய சூழல் என்ன? ஆனால் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவங்களோட சூழ்நிலையை பொறுத்ததுங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து எது பண்ணாலும் மேரேஜுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. என்னங்கண்ணா? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கிடைக்க மாட்டேங்களா இல்லைன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி. ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி வந்து தொழில் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி தொழில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிறது ரைட்டு. ஏன்னா வந்து இது ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆயிரும்னா, அதுக்கப்புறம் தான் ஒரு நிரந்தரமான வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பண்ணையை ரன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும், இருந்துச்சுன்னா ரன் பண்ணலாங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து தீவனத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம். எனக்கு பில்லு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டுலாம் வந்து நம்ம ஏதோ ஒன்று போட்டோமா சாப்பிடுதா வளருதா அப்படின்னு பண்ண வேண்டாம். அதுக்கான ஃபீடு வந்து நல்ல ஃபீடாக கொடுங்க. ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஆனால் கொடுக்குற பொருள் கரெக்டாக கொடுத்துருங்க, அவ்வளோதாங்கண்ணா. ஓகே. இன்றைய காலகட்டத்தில் ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ ஒரு நல்ல வருமானம் ஈட்டுறவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை வச்சு இல்லை ஒரு வேலையாட்களை வச்சு நாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம், அதற்கப்புறம் ஒரு கணிசமான வருமானம் வரும்போது நம்ம இந்த வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியா தவறா உங்களோட? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கூட இருந்து வளர்றது தான் நல்லதுங்கண்ணா. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறத விட சின்னதுலேருந்தே வளர பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் ஒரு கோழி பார்த்தேன்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இழப்பு வந்தால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும். ஃபஸ்ட்டு வந்து இது உயிருள்ள பொருள், இதோட வேல்யூ எப்போ வேணாலும் 0 ஆகும்னு ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0 ஆனாலும் என்னால் எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்னு பார்த்துங்க, இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதாவது ஸ்ரீ தலையூர்காளி ஃபார்ம்ஸ் போல் நிறைய பண்ணைகள் தமிழகத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த விற்பனை வாய்ப்பு இல்லை. நான் இன்றைக்கி மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஒரு சொந்தமாக சுயதொழில் பண்ணணும், அதே வருமானத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வர முடியாத ஒரு சூழலால் தான் நான் என்னுடைய அப்பா அம்மாவை வச்சு இதை ஆரம்பித்து வாரானா வந்து நான் பார்த்து அதனுடைய அனுபவத்திலேருந்து அடுத்தது வரலாம் இல்லையா? இதுதானே ஒரு சரியான பார்வையாக இருக்கும். திடீர்னு 2 லட்சம் சம்பாதிச்சதை விட்டுட்டு கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கலாம், அதை எடுத்து வந்து இதில் போட்டு ரன்னிங் காஸ்ட்டு அடுத்தது வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இது வந்து ஒரு சாதகமாக அமையலன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நானும் வந்து எடுத்தோன்னேலாம் வரலன்னா இத்தனை வருஷம் உழைப்பு இருக்குண்ணா. நான் எடுத்தோன்னே மாதம் இவ்வளோ ப்ராஃபிட் கொண்டாடல, இவ்வளோ மார்க்கெட் இது பண்ணலை, இத்தனை வருஷம் ஆயிருக்குண்ணா.
இத்தனை வருஷம் ஆனதுக்கு நான் இது பின்னாடியே அலைஞ்சதுனால தான் அது சம்பாதிக்க முடியுது. எடுத்தோடனே என்கிட்ட பணம் இருக்கு இல்லை ஆள் இருக்கிறாங்க அப்படின்லாம் வர முடியாது. கொஞ்சம் படிப்படியாக வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு என்னோட கான்செப்ட்டுங்கண்ணா. ஓகே, அதாவது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் பிரீடர்ஸ் மீட் சேனலில் ஒரு விற்பனை வாய்ப்புக்காக ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாண்ணா. ஓகேங்களா? ஸோ பார்க்குறவங்களுக்கு கலை நிலவரம் யதார்த்தம் என்னன்னு சொல்லிடுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேங்கண்ணா, என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் வந்து எந்த ஒரு இது இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். ஓகே, உங்களுடைய தொழிலில் விற்பனை வாய்ப்புக்கு காரணமாக இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேர்மையாக கொடுத்த கஸ்டமர் இன்னொரு 4 பேர்த்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறது. நம்ம என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணாலும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. அவங்கெல்லாம் யூடியூப்போ இன்ஸ்டாவோ பார்க்க போகிறது கிடையாது. சொந்தக்காரன் எடுத்திருப்பான், மாமன் எடுத்திருப்பான், இங்கே போய் பார்த்தேன் நல்லா இருக்கு, ஸோ அங்கே போய் எடுங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ், அங்கே போய் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பேர் வந்து இதில் எப்படி ரீச் ஆகுதோ இல்லையோ, கீழ் மட்டத்தில் வந்து அந்த பொருள் தான் நம்மகிட்ட மார்க்கெட் பேசும். நம்ம போய் மார்க்கெட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பொருள் போய் பார்த்து இங்கே எங்கே எடுத்தீங்க, ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்ம தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, சரிங்க மிஸ்டர் பிரபு. ஓகேங்கண்ணா. நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னீங்க. ஓகேங்கண்ணா. உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.